திருத்தருமபுரம். இந்த பதிகம் ரொம்ப பிரபலமான பதிகம், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஓதுவார்கள் பாடினா ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த தேவாரம். வருஷம் முன்னையும் வந்து பாடினாங்கல்ல, நாம் நாம் தான் பாட சொல்லி கேட்டோம். நாம் திருத்தாளச்சதி அது வேறு, அது பந்தத்தால் வந்து அந்த பாட்டு. இது யாழ்மொழி பதிகம். இந்த பதிகத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய வரலாறு. சாதாரண ஜனங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அடியவருடைய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறது இந்த வரலாற்றில் தெரியுது. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே திருத்தருமபுரம் என்ற ஊர் வருகிறது. அது நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணனாருடைய தாயாருடைய ஊர். அந்த ஊரில் போகிற பொழுது இவர் திருஞான சம்பந்த சுவாமியுடைய பதிகத்தின் பெருமையெல்லாம் தன்னுடைய உறவினருக்கு சொல்லி கொண்டிருந்தார். பதிகத்தின் பெருமை இருக்கட்டுங்க, அதில் நீங்கள் யாழில் இசைச்சு பாடுறீங்க பாருங்கள், அதனால தானுங்க அந்த பதிகத்துக்கு பெருமை அப்படின்ட்டு அவங்க அந்த உறவினர்கள்ங்கிற முறையில் இவர் மேலே இருந்த பாசத்தில் உங்கள் யாழ் இசையினால தான் அந்த பதிகத்துக்கு பெருமை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ரொம்ப நடுக்கம் ஏற்பட்டு போச்சு. என்ன பெருமானுடைய பதிகத்தை இப்படி பேசுகிறார்களே என்று பெருமானிடத்தில் வந்து முறையிட்டு கொண்டார். நீங்கள் பாடுற பதிகம் யாழ் இசையில் அடங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பதிகம் பாடணும், அப்போ தான் இவர்கள் பதிகத்தின் பெருமையை அறிவார்கள், இல்லாவிட்டால் கருவியின் பெருமையைத்தான் பேசி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்காக இந்த பதிகத்தை பெருமான் பாடினார். அதனால் இதுக்கு யாழ்முறி, யாழ்முறின்னு ஒரு பாடம் உண்டுங்க, யாழ்மூரி என்று ஒரு பாடம் உண்டு. மூரி என்ற பாடம் இருந்தால் வலிமை அப்படின்னு அர்த்தம். யாழில் அடங்காத வலிமையுடைய பதிகம் யாழ்மூரி பதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யாழ்முறி என்பது பழைய காலத்தில் சில வரிப்பாட்டுகள் உண்டுங்க, ஊசி முறி அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த மாதிரி ஒரு பதிகம். சில பேர் யாழ் முறித்த பதிகம் அப்படின்னு சொல்லி வல்லினம் போட்டு சொல்லுவார்கள். இப்படி இந்த பதிகத்துக்கு பெயர் பல வகையாக வழங்கும். ஆனால் இதுதான் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற பெயர் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். மாதர் மடப்பிடியும், மாதர் என்பதுக்கு அழகுன்னு அர்த்தம். மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலைமகள் துணையென மகிழ்வர். சிவபெருமான் மலைமகளை துணையாக கொண்டு மகிழ்ந்திருப்பார், மனைவியாக கொண்டு மகிழ்ந்திருப்பார். பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். பூதங்கள் பாட இவர் ஆடிக்கொண்டிருப்பார். அவர் படர் சடை நெடு முடியதோர் புனலர், சடையில் நீண்ட புனலினை கங்கையை தரித்தவர். வேதமோடு ஏழிசை பாடுவர். ஆழ்கடலின் வெண்திரையினது இறைத்து நுரைத்து கரையிலே பொருது, கரையில் வந்து மோதுவது, அதுக்கு பொருதுன்னு பேர். கரை பொருது விம்மி நின்று, அந்த அலைகள்லாம் அப்படி மேலெழுந்து நிற்கும். விம்மி நின்று அயலே தாதவிழ் புன்னை தயங்கும், அந்த கடற்கரை சோலையில் புன்னை மரம் நிறைய இருக்கிறது, அது விளங்குகின்ற மலர் சிறை வண்டு அரை பொழில். மலரின் கண்ணே சிறகுகளை, சிறை என்பது சிறகு, சிறகுகளை உடைய வண்டு ஒலிக்கின்ற பொழில்கள் சூழ்ந்த தருமபுரம்பதி, குயில் பயில் தருமபுரம்பதி. இந்த சொல் அமைப்பு தான். நடை வந்தால் அது கிடையாது உடை, அப்படி பாருங்க. அது மாதிரி படர் வந்தால் சடை, அது மாதிரி இறை வந்தால் இறை நுரை கரை, அப்புறம் எழில் வந்தால் எழில் பொழில், குயில் வந்தால் குயில் பயில், இது மாதிரி வருது இல்லையா. இதுதான் இந்த பாட்டினுடைய ஓசை சிறப்புக்கு காரணம். இதை போல சொற்களை அமைத்து பாடினதுனால இத்தகைய பாடல்கள்லாம் யாழிசை என்ற கருவியில் வைத்து அளவிட்டு பாட முடியாததாக இருந்தது அப்படிங்கிற கருத்து. இதை போல் ஒவ்வொரு பாடலில் இருக்கிற சொல்லமைப்பை பார்த்து கொண்டால் போதும். இந்த பாட்டு படிக்கிற பொழுது தான் ஏதோ கொஞ்சம் மறுட்டுற மாதிரி இருக்குமே தவிர பொருள் ரொம்ப தெளிவாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாட்டு அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள். பொங்கு நடை புகழில் விடை, பொங்கு நடை விடை புகழில் விடை அப்படின்னு சொல்லுவோம். வேறு புகழ் இல்லாமல் சிவபெருமானியே புகழடைந்த விடை அப்படின்னு அர்த்தம். புகழில் விடை, விடையாம் அவர் ஊர்தி, அவருடைய ஊர்தி என்னன்னு கேட்டால் விடை. அது எத்தகைய விடை? பொங்கு நடையை உடைய விடை, புகழ் இல் விடை என்று விடையாம் அவர் ஊர்தி. வெண்பொடி அணி தடங்கொள் மார்பு, மார்பில் வெண்பொடி அணிந்திருப்பார். பூணநூல் புரள, பூநூல் என்பதுதான் பூணநூல் வந்தது. பூணநூல் புரள மங்குலிடை தவழும் மதி சூடுவர். மங்குல் ஆகாயம், மேகம்னு சொல்லலாம். அதில் தவழுகின்ற மதியை சடையிலே சூடியிருக்கிறார். மங்குலிடை தவழும் மதி சூடுவர் ஆடுவர். வளம் கிளர் புனல் அரவம் வைகிய சடையர். வளங்கிளர் புனலும், புனலும் கங்கை, அரவம் பாம்பு, வைகிய சடையர் தங்கி இருக்கின்ற சடையுடையவர்.
சங்கு கடல் திரையால் உதையுண்டு. சங்கு கடல் திரையால் உதைக்கப்பட்டது. அந்த உதையை வாங்கிட்டு அது உருண்டு மேலே வந்தது. சங்கு கடல் திரையால் உதை உண்டு சரிந்து எரிந்து நொசிந்து அசைந்து இசைந்து சேரும் வெண்மணல். அப்போது கடல் திரை அலை சங்கை ஒரு உதைச்சது. சங்கு என்னென்ன ஆச்சுன்னு பாடியிருக்கிறார் பாருங்க. உதையுண்டு சரிந்து எரிந்து ஒசிந்து தளர்ந்துன்னு அர்த்தம். அசைந்து மெல்ல மெல்ல அசைந்து இசைந்து சேரும் வெண்மணல் குவை. மணல் குவையில் வந்து சேர்ந்தது. இந்த செய்யுள் சொல்ல அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. சரிந்து எரிந்து நொசிந்து அசைந்து இசைந்து இந்த மாதிரி வர்றது தான் இந்த பாட்டினுடைய ஓசைக்கு காரணம். சேரும் வெண்மணல் குவை மேல் தங்கு கதிர் மணி நித்திலம் முத்து. அந்த வெண்மணல் மேலே முத்துக்கள் கிடக்கின்றன. அது எல் இருள் ஒல்க இருட்டு அசையும் தளர்ந்து போகும்படியாய் ஒல்குதல் தளதல் நின்று இலங்கு ஒளி நலம் கெழில் தருமபுரம் பதி அப்படின்னு அர்த்தம். அந்த விளங்கொளின் நலங்கெழில் அந்த ஒளின் அந்த இன்னு வருது பாருங்க. அது ஓசைக்காக வந்த இன்னு. விளங்கொளி நலம் என்பது தான் அங்கே பாடம். அப்புறம் விண்ணொரு மால்வரை போல் விடை ஏறுவர். இதுக்கு பொருள் சாதாரணமாக தெரியும். ஆறு சூடுவர். இதுக்கும் பொருள் தெரியும். விரி சுரி ஒளிகொள் தோடு நின்று இலங்க. விரி சுரி ஒளிகொள் தோடு. விரிந்த சுருண்டு இருக்கிறது இல்லையா, அதனால் தோடு என்பது ஓலை தானே. ஓலை அப்படி சுருட்டி அணிந்து கொள்ளுவது. அதனால் விரி சுரி ஒளிகொள் தோடு இலங்க. ஒளிகொள் தோடு இலங்க. ஒளிகோடோடு இலங்க அப்படின்னு வரும். அந்த ஒளிகடோ அப்படின்ற டோன்னா இருக்கு பாருங்க. அதை இள்ளு தோ என்று ரெண்டாக பிரித்து எழுதிங்க. இள்ளு தோ ரெண்டும் சேர்ந்து டோன்னு வரும். ஒளிகள் தோடு நின்று இலங்க கண்ணுற நின்று ஒளிரும் கதிர் வெண்மதி கண்ணியர் கழிந்தவர் இழிந்திடும் உடைதலை கலனா. உடைதலை என்றும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா இழிந்திடும் உடைதலை அந்த இம்மனா வந்து ஓசைக்காக வர்றது. உடைதலை என்று பிரிச்சுக்கலாம். பாருங்கள். கழிந்தவர் செத்து போனவங்க. இழிந்திடும் உடைதலை கலனா அல்லது உடைதலை உடைநாற்றம் பேசுகின்ற தலை. அதை பிச்சை ஏற்கின்ற பாத்திரமாக பெண்ணுற நின்றவர் தம் உருவம் அயன்மால் தொழ. அவர் பிச்சை ஏற்று நின்றார். அவருடைய உருவத்தை அயனும் மாலும் தொழுகிறார்கள். தொழ அறிவையை பிணைந்து இணைந்து அணைந்ததும் பிரியார். அறிவை உமையம்மை. உமையம்மையோடு கூடி அணைந்திருப்பதை விட்டு பிரிவதில்லை. இணைந்து அணைந்ததும் பிரியார். தன்னிதழ் முல்லையோடு எண்ணிதழ் மவ்வல் மவ்வல்னா முல்லை ஒரு வகை. முல்லையும் அதுதான், மவ்வலும் அதுதான். எண்ணிதழ் மவ்வல் 8 இதழையுடைய மவ்வல் அல்லது எண்ணுகின்ற நினைக்கின்ற இதழையுடைய மவ்வல் என்று எழுதிச்சு. மருங்கு அலர் கருங்கழி நெருங்கு நற்றரும புறம்பதிய. மருங்கலர் கருங்கழி நெருங்கு மருங்கலர் கருங்கழி நெருங்கு அந்த ஓசை வருது பாருங்க. இதுதான் இந்த யாழ்முறி ஓசைக்கு காரணமாக இருந்தது. அதுபோல வாரூரு மென்முலை நன்னுதல் ஏழையோடு ஆடுவர். ஏழை என்பது உமையம்மை. அவளோடு மகிழ்ந்திருப்பர். கருங்கழி நெருங்கு நற்றருமபுரம் பதியே. கருங்கழி நெருங்கு நற்றருமபுரம். வளங்கிளர் விலங்கு திங்கள் வைகிய சடையர் காருற நின்று அலரும் மலர்கொன்றை. கொன்றை கார்காலத்தில் மலரும் என்பது வழக்கு. அதனால் காருற நின்று அலரும் மலர் கொன்றையங் கண்ணியர் கடுவிடை கொடி வெடிகொள் காடு உரை பதியர். கடுவிடையை கொடியாக உடையவர். கடுவிடை கொடி அந்த ஓசைக்காக அந்த வகரம் மிகுகிறது. கடுவிடை கொடி சொல் வந்து கடுவிடை தான். கடுவிடைனா விரைந்து செல்லுகின்ற ரிஷபம் அப்படின்னு அர்த்தம். கடுவிடை கொடி வெடிகொள் காடு உரை பதியர். வெடிகொள் ஓசையுடைய காடு, அந்த காட்டை தனக்கு உரைகின்ற பதியாக உடையவர். பாருற விண்ணுலகம் பரவப்படுவோர் அவர் படுதலை பலிகொழல் பரிபவம் நினையார். பெருமானுக்கு உயர்வென்றும் தாழ்வென்றும் கிடையாது. சாமி இவ்வளோ பெரியவங்களா இருக்கீங்களே, செத்து போனவங்க தலையை கையில் வச்சுக்கிட்டு அதுவும் உடைநாற்றம் வீசுகிறது, அந்த தலையை கொண்டு போய் அதில் பிச்சை போட சொல்லி வாங்கி சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த அவமானம் மானம் என்பதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறவர் அவர். அதான் பரிபவம் நினையார். பரிபவம் என்பது அவமானம் நாம் இப்போ சொல்கிறோமில்ல, அதுதான் அது. பரிபவம் நினையார். தாரூரு நல் அரவம் மலர் துண்ணிய தாது உதிர் தழை பொழில் மழை நுழை தருமபுரம் பதிய. தழைந்த பொழிலிலே மழை மேகம் நுழைகின்ற
அப்படின்னா என்னதான், பொழில் மேகமண்டலத்துக்கு மேலே இருக்கிறது, மேகம் பொழிலுக்குள்ளே நுழைந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து, நேரும் அவர்க்கு உணரப்புகில் இல்லை, நெடுஞ்சடை கடும்புனல் படர்ந்து இடம்படுவதோர் நிலையர். நேரும் அவர்க்கு உணரப்புகில் இல்லை என்னும்படியாக இருப்பார், நெடுஞ்சடை கடும்புனல் படர்ந்து இடம்படுவதோர் நிலையர். ஆனால் அவருக்கு சடை இருக்குது, அது நீண்ட சடையாக இருக்குது, அகன்ற சடையாக இருக்கிறது. இடம்படு அகன்றன்னு அர்த்தம். இடம்படுவதோர் சடையர். இடம்படுவதோர் என்பதுதான் பாட்டு, இடம்படுவதோர் பாட்டுன்னு அந்த ஓசைக்காக வர்றது. அடுத்து, பேரும் அவர்க்கு எனை 1000 முன்னை பிறப்பு இறப்பு இல்லாதவர். அவருக்கு 1000 பேர் உண்டு, அவருக்கு முற்பிறப்பு பிற்பிறப்பு என்பதெல்லாம் இல்லை. முனை பிறப்பு இறப்பு இல்லாதவர். உடற்று அடர்த்த பெற்றியார். உடற்று அடர்த்த பெற்றியார்னா, உடற்றுதல்னா துன்பம் செய்தல்னு அர்த்தம். அந்த துன்பம் செய்தவர்களை உடற்று என்ற பெயரால் சொட்டி இருக்கிறார். உடற்றுபவரை அடர்த்த பெற்றியார். யார் அவனுக்கு துன்பம் செய்கிறார்களோ அவர்களை அவன் அடர்த்து விடுவான், நெருக்கி விடுவான். அது சொல்றார். உடற்று அடர்த்த பெற்றியார். உடற்றடர்த்த பெற்றியார் பார்த்து பிரித்து கொள்ளுங்க. உடற்றுபவரை அடர்த்த வலிமையினால் மிக்கு சென்று வென்ற தன்மையை உடையவன். பெற்றினா தன்மை. உடற்று அடர்த்த பெற்றியார் அறிவார். ஆரம் அவர்க்கு அழல்வாயதோர் நாகம். அவருக்கு ஆரம் என்னன்னு கேட்டால், சினம் உடைய நாகம், அழலுகின்ற வாயினை உடைய நாகம், நஞ்சு கக்குகின்ற வாயினை உடைய நாகம். அழல்வாயதோர் நாகம். அழகுற எழுகொழும். அந்த இதுக்கு முன்னெல்லாம் இடையின எழுத்து மெல்லின எழுத்து பயன்படுத்தி ஓசை விரித்தார் இல்லை, இங்கே பாருங்கள், ஆயுத எழுத்தை பயன்படுத்தி ஓசை விரிக்கிறார். அழகுறன்னு தானே பாடணும். அழகுற எப்படி படிக்கிறது? படிக்கிறதுக்கே வராது. அழகுற அப்படின்னா அழகுற, அந்த கூவனாவை நீட்டணும். அதுக்கு இக்கன அப்புறம் அழகுறன்னு ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. அப்போ ஒரு ஆயுதம் போட்டு அழகுற. ஏன் அங்கே ஆயுதம் போடுறோன்னு கேட்டால், கூ தனியாக சொல்லி பாருங்க. அவனுக்கு, எனக்கு, உனக்கு, இந்த இடத்துல கூவுக்கு என்ன ஒலி இருக்குதுன்னு பார்த்துங்க. சுக்கு அதில் என்ன ஒலி இருக்குதுன்னு பாருங்கள். சங்கு அதில் என்ன ஒலி இருக்குதுன்னு பாருங்கள். வரகு அதில் என்ன. அப்போ ஒரே கூ தனக்கு முன்னால் வர்ற எழுத்துக்களுக்கு தகுந்தாப்பில் வரும் இல்லைங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் அந்த நலிந்த ஓசை வரவேணும். அப்படின்னு கேட்டால் அழகுற, அந்த ஹூ, அழகு அப்படின்னா ஹூன்னு தானே வரும். அந்த ஹூ என்பதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவேன்னு இன்னொரு ஆயுதம் போடணும். மாழை ஒன்கண் மடவாளை ஓர் பாகம் மகிழ்ந்தவர். வலம்மலி படை விடை கொடி கொடும் மழுவாள் யாழையும் எழ்கிட ஏழிசை வண்டு முரன்று இனம் துவன்றி மென் சிறகு அறை. சிறகு அறை, சிறகரை, சிறகரைன்னு வருது ஓசை நீட்டுவதற்காக. உர நர விரியும். உர நர விரியும். உரன் நரவ் விரியும். உர நர என்பது ஒரு இன்னன்னா போட்டு ஓசையை நீட்டியிருக்கிறார். நர விரியும் என்பதுக்கு மத்தியில் ஒரு இவ்வனாவை போட்டு ஓசையை நீட்டியிருக்கிறார். உரன் நரவ் விரியும் நல் தாழையும் ஞாழலும் நீடிய காணல் அள்ளல் இசை புள்ளினம். அள்ளல் சேற்று பகுதி, அதில் இசை இந்த புள்ளினங்கள் துயில்கின்ற பயில் தரு தருமபுரம் பதியே என்று சொன்னார். இதில் இந்த 2வது வரியில் வலம்மலி படை விடை கொடி கொடும் மழுவாள், அதில் ஒரு நிரல் நிறை வச்சிருக்கிறாருங்க. படை விடை கொடி கொடும் மழுவாள். இப்போ படையை கொண்டு வந்து மழுவாள் என்பதில் முடிச்சுக்கணும். அவருக்கு படை எதுன்னு கேட்டால் மழுவாள், கொடி எதுன்னு கேட்டால் விடை. இந்த முதல்ல இருக்கிறது கடைசியில் போய் முடியுது, 2வதாக இருக்கிறது முன்னால் இருக்கிறது போய் முடிகிறது. இந்த மாதிரி ஒரு நிரல் நிறை, இதுக்கு எதிர் நிரல் நிறைன்னு பேர். அந்த மாதிரி வச்சு பாடியிருக்கிறார். அடுத்தது, தேமரு வார்குழல் அன்னநடை பெடை மான்விழி திருந்திழை பொருந்தும் மேனி செங்கதிர் விரிய. தேமரு வார்குழல், தேன் பொருந்திய நீண்ட குழல். உமையம்மைக்கு சொல்கிறார், தேமரு வார்குழல் அனநடை பெடை மான்விழி திருந்திழை பொருந்தும் மேனி செங்கதிர் விரிய தூமரு செஞ்சடையில் துதை வெண்மதி துன்று கொன்றை தொல்புனல் சிரம் கறந்து உரித்த தோல் உடையார் காமரு தன்கழி நீடிய காணல கண்டகம். கண்டகம் முண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டகம் முல்லை உடைய தாளை உடையது.
அப்புறம் காமரு தன்கடி நீடிய காணல கண்டகம், காணலிடத்தனவாகிய கண்டகம், கடல் அடை கழி இழிய முண்டகம், முள்செடி, முள்ளிச்செடி, நீர்முள்ளின்னு சொல்லுவாங்க, முள்ளிச்செடி, முண்டகம் அயலே தாமரை சேர் குவளை படுகில், தாமரை சேர்ந்த கோளைகள் நிறைந்திருக்கின்ற படுகு நீர்நிலை, படுகில் கழுநீர் மலர், கழுநீர் மலர் மலர்கின்ற வெறிகமிழ் மணங்கமிழ்கின்ற செறிவயல் தருமபுரம் பதிய. இந்த பதிகம் முழுவதும் இந்த சொல்லமைப்பும் இசைக்காக அந்த ஒற்றெழுத்துக்களை நீட்டுவதும் தான் சிறப்பு. தூவண நீரு அகலம் பொலிய, அகலம் மார்பு, தூவண்ண நீரு திருநீரு மார்பிலை பொலிய, தூவண நீரு அகலம் பொலிய விரை புல்க மல்கும், விரை என்பது வாசனை, புல்கன பொருந்த, விரை புல்க மல்கும் மென்மலர் வரைபுரை திரள் புயம் அணிவர். வரைபுரை திரள் புயம், மலையை ஒத்த திரண்ட புயம், அந்த திரண்ட புயத்தின் மேலே மென்மலர் அணிவர். அந்த மென்மலர் எத்தகையது? விரை புல்கும் மல்கும் வெண்மலர் அப்படின்னு சொல்லலாம். கோவணமும் உழையின் அதழும் உடை ஆடையர், அவருக்கு ஆடை மாந்தோலும் கோவணமும். கொலைமலி படையோர் சூலம் ஏந்திய குழகர், குழகர்னா இளையவர்னு அர்த்தம், சூலம் ஏந்தியவர், அது கொலை தொழில் செய்வது, அதனால் கொலைமலி படைவோர் சூலம் ஏந்திய குழகர். பாவனமா அலர தலை 10 உடைய அரக்கன் வலி ஒரு கவ்வை செய்து அருள்புரி தலைவர். பாவனமா அலர தலை 10 உடைய அரக்கன், தலை 10 உடைய அரக்கன் அலர வலி ஒரு கவ்வை செய்து, அவனுடைய வலியை அழித்துன்னு அர்த்தம், அது ஊரெல்லாம் பரவிட்டது. கவ்வைனா ஆரவாரம்னு அர்த்தம். மலையின் கீழே அவனை அடர்த்தது எல்லாருக்கும் பரவிட்டு, அதனால் கவ்வை செய்து பாவன அருள் புரி தலைவர். இந்த பாவனத்தை இங்கே கூட்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அவன் சிவபெருமான் சாமகான பிரியன் என்பது அறிந்து அவனை யாழினால் இசைத்து பாடினான். அவனுக்கு நாளும் வாளும் கொடுத்து அவனை அருள் செய்தார். அதனால் அருள் புரி தலைவர் தாவன ஏருடை எம் அடிகள், தாவி செல்லுகின்ற தன்மையுடைய ஏறு, தாவன ஏறு, வனம் என்பது இந்த இடத்துல தன்மைன்னு அர்த்தம். தாவன ஏருடைய அடிகட்கு இடம் வன் தடங்கடல் இடும் தடங்கரை தருமபுரம் பதியே. வார்மலி மென்முலை மாது ஒரு பாகமது ஆகுவர், வளங்கிளர் மதி அரவம் வைகிய சடையர், கூர்மலி சூலமும் வெண்மழுவும் அவர் வெல்படை. இதெல்லாம் சாதாரண அர்த்தம் புரியும், அதில் ஒன்றும் இது உண்டு. கூர்மலி சூலமும் வெண்மழுவும் அவர் படை, குனிசிலை தனி மலையது ஏந்திய குழகர். குனிசிலையாக, குனிதல்னா வளைதல்னு அர்த்தம், வளைந்த வில்லாக தனிமலையது ஏந்திய குழகர். தனிமலை என்பது மேருமலையை, தனிமலை ஏது ஏந்திய குழகர், அது என்பதுக்கு பொருள் இல்லை. ஆர்மலி ஆழிகொள் செல்வனும் அல்லிகொள் தாமரை மிசையவன். ஆர்மலி ஆழிகொள் செல்வன், சக்கரம், ஆறினாலே பொறிந்த சக்கரம். ஆர்மலி ஆழிகொள் செல்வனும் அல்லிகொள் தாமரை மிசை அவன். அல்லி அகைதழ், அகைதழோடு கூடிய தாமரை மலரில் இருக்கின்ற செல்வன் பிரம்மா. இந்த 2 பேரும் அடிமுடி அளவுதாம் அறியார், தார்மலி கொன்றை அலங்கல் உகந்தவர். கொன்றை மாலையை உகந்தவர், தார்மலி கொன்றை அலங்கல் உகந்தவர். தங்கிடம் தடங்கடல் இடுந்திரை தருமபுரம் பதியை. புத்தர்கள் தத்துவர், இதில் புத்தர் கடு அத்துவர் மொய்த்து உரி புல்கிய கையர். புத்தர் புத்தர்கள், கடு அத்துவர் மொய்த்து உரி புல்கிய கையர். கடு என்பது துவருக்கு பேர், அதை அவர்கள் எப்பொழுதும் கடுக்காய் தின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள், அதாவது சொல்கிறது உண்டு. கடு துவர், கடு அத்துவர் கடத்துவர்னு வந்தது. அப்படியெல்லாம் புத்தர்கள் தத்துவர் என்று தனியாக வைத்துக்கொள்ளும். புத்த தத்துவமும் சமண தத்துவமும் என்று. மொய்த்து உரி புல்கிய கையர் பொய்மொழிந்து அழிவில் பெற்றி உற்ற, அவர்கள் பொய்யே சொன்னார்கள், பொய்மொழிந்து அழிவில் பெற்றி உற்ற நற்றவர் புலவோர் பத்தர்கள் அத்தவம் மெய்ப்பயனாக உகந்தவர். அவர்களெல்லாம் பொய்மொழிந்தார்கள், அவர்களை தள்ளிவிட்டு அழிவில்லாத பெற்றியுடைய நற்றவர்களும் புலவோர்களும் பத்தர்களும் அத்தவமாகிய மெய்ப்பயன், தவமாகிய மெய்ப்பயன்னா தவத்தினது பயன் ஞானம், அதனை எய்தும்படியாக உகந்தவர் நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை பொடி அணிவர். சிவந்தவர்னா கோபித்தவர் அர்த்தம், சுடலை பொடி அணிவர் பகைவர்களை கோபித்தவர், சுடலை பொடியை உடம்பிலே பூசியவர்.
முத்தன வெண்ணகை ஒன்மலை மாது உமை பொன்னணி புனர்முலை இணை துணை அணைவதும் பிரியார் தத்து அருவித்திரள் உந்திய தத்தருவித்திரளுந்திய வரும். தத்து அருவித்திரள் உந்திய நம்ம அர்த்தம் பண்ணுற பொழுது பிரித்து படிச்சுக்கணும். தத்து அருவித்திரள் உந்திய மால் கடல் ஓதம் வந்து அடர்ந்திடும் தடம்பொழில் தருமபுரம் பதியே பொன்னெடு நன்மணி மாளிகை சூழ் விழவம் மலி. இங்கே பாருங்க, அங்கே ஆயுதம் எடுத்து வச்சார் இல்லை, இங்கே கடைசி பாட்டில் அளபடையை வச்சிருக்கிறார். விழவம் மலி, விழவம் மலி, அந்த மலி என நீட்டினார். மலி என்ற குற்றெழுத்த மலி என நீட்டினார். அப்புறம் பொறுபுனல் திருவாமர், பொறுபுனல் திருவாமர் தான் பாடம். இப்போ ஒரு இசைக்காக என்ன பண்ணுறார், பொறுபுனல் அளபடை போடுறார், திரு அமர் அளபடை போடுறார். பொறுபுனல் திரு அமர் புகல்லி என்று, புகலி ஒற்றளபடை, இது புகல்லி. இந்த பாட்டில் உயிரளபடையும் வருது, ஒற்றளபடையும் வருது. புகலி என்பது புகல்லி அப்படின்னு வருது. ஒற்றளபடை என்பது இருக்கிற ஒற்று இன்னொரு ஒற்றை அளபெடுத்தால் தான் ஒற்றளபடைன்னு பேர். இங்கே இல்லாத ஒற்றை வரவழைச்சிருக்கிறார் பாருங்க, புகல்லி. அப்போ ஒற்று இல்வழி ஒற்றாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர், ஒற்று இல்வழி. ஒற்று இல்லாத இடத்துல ஒற்று உண்டாக்கி அதை வைத்து சொல்லமைத்து பாடுவது. அப்படி பாடிக்கிற அந்த பாட்டை புகல்லி என்று உலகில் தன்னோடு நேர் பிறவில் பதி ஞான சம்பந்தன். சீகாழிக்கு ஒத்த பதி வேறொரு பதி இல்லை அப்படின்னு அவரே பாடுறார். தன்னோடு நேர் பதி பிற இல்லாத சீகாழி ஞான சம்பந்தனகுது செந்தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பின்னெடு வார்சடையில் பிறையும் அறவும் உடையவன் பிணை துணை கடல்கள் பேணுதல் உரியார் இன்னெடு நன்னுலகு எய்துவர். நல்லுலகு நன்னுலகுன்னு வருது பாருங்க. இன்னெடு என்பதுக்கேற்ப நன்னுலகுன்னு வந்தது. இது போல சில இடங்களில் வரும். நல்லனல் என்பது நன்னனல் வந்தது. அது சிவஞான போதம் பாட்டு. இன்னெடு நன்னுலகு எய்துவர் எய்திய போகமும் உருவர்கள் இடர் பிணி துயர் அணைவு இலரே. திருஞான சம்பந்தரது தருமபுரம் தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பாடுபவர்கள் வழிபடுபவர்கள் பின்னெடு வார்சடையில் பிறையும் அறவும் உடையவன் பிணை துணை கடல் பேணுதல் உரியர். திருஞான சம்பந்தருடைய பதியத்தை பாடுபவர்கள் யாரோ அவர்கள் சிவபெருமானுடைய கடலை வழிபடுவதற்கு உரியவர்கள். அப்படி வழிபட்டதுனால் அவர்களுக்கு என்ன ஆகும், இன்னெடு நன்னுலகு எய்துவர், இந்த உலகத்தில் எய்திய போகமும் உருவர்கள், அவர்களுக்கு இடர் பிணி துயர் அணைவியலரே. எனவே மறுமை உலகமும் கிடைக்கும், இம்மை உலகத்து பயனும் கிடைக்கும். இம்மை உலகத்தில் இடரும் இருக்காது பிணியும் இருக்காது என்று இந்த பதிகத்துக்கு பயனை சொல்லி இந்த பாடலை முடித்திருக்கிறார். இந்த வகையில் இன்றைக்கு பாட்டு நீட்டிக்கலாம். எங்கள் எது கடைசி பாட்டிலையா சொல்லுங்கள். பொன்னெடு நன்மணி மாளிகை சூழ் விழவம் மலி பொறுபுனல் திரு அமர் புகல்லி என்று உலகில் தன்னொடு நேர்பிற இல்பதி ஞான சம்பந்தனகுது செந்தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பின்னெடு வார்சடையில் பிறையும் அறவும் உடையவன். என்னங்க, ஆஹா உடையவன் சேர்த்தம். அங்கே உடையவனால் நீங்கள் திரும்பவும் உடையவன் தான் அர்த்தம் பண்ண போகிறீங்க. அங்கே பிரிக்க வேண்டிய வேலை இல்லையே. உடையவன் பிணை துணை, அதாவது சடையில் பிறையும் அறவும் உடையவன் சரியாக இருக்குது சொல்லு. அதை போய் உடை அவன் பிரிக்க வேண்டிய இல்லையே. இதெல்லாம் பதம் பிரித்து போடுறதுனால வர்ற வம்பு. அதில் பதம் பிரித்து போட்டிருக்குதா? அது வேண்டாம் 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 வேண்டாம், அது மாதிரிலாம் வேண்டாம். அது இந்த காலத்தில் பிரித்து படிக்கிறது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அது தேவையில்லை, அந்த மாதிரி வேண்டாம். அதாவது ரொம்ப